தமிழகத்தில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களுக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் விருது வழங்கிட்டு வராரு. தற்போது 2ஆம் கட்டமாக விருது வழங்கி முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம். அந்த வகையில் கடந்த 30ஆம் தேதி தொடங்கி 2ஆம் கட்டமாக நடந்த 4ஆம் தேதி நடைபெற்றுச்சு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு விஜய் பரிசுகள் சான்றிதழ்லாம் வழங்கினார். அப்போது சில மாணவ மாணவிகள் விஜயுடன் புகைப்படம் எடுத்துக்கிட்டாங்க. சிலர் ஹார்ட்டின் போன்ற சைகை காட்டியும், சிலர் ரோஜாப்பூ கொடுத்தும் அந்த அன்பை காட்டிக்கிட்டாங்க. அண்ணா அண்ணா என்று அவங்க அழைச்சாங்க. தமிழக முதல்வர் இன்னும் சொன்னாங்க. அண்ணா என்ற குரல் அந்த அரங்கம் மூலமே எதிரொலிச்சுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியான ஒரு காட்சியாக தான் அந்த சம்பவம், இந்த நிகழ்வுகள் வைரலாகி வந்தது. ஆனால் பார்த்திங்கன்னா சில அரசியல் கட்சி தலைவர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் ஒரு சர்ச்சையான ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தார். இதுக்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்களும் சரி, பல்வேறு அமைப்புகளும் சரி கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. இது போன்று தெரிவிப்பது ஒரு சிறந்த தலைவருக்கு சரியாக இருக்காதுங்கிற மாதிரி கருத்து தெரிவித்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா தமிழக பாஜகவுடைய முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய முன்னாள் கவர்னராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்திங்கன்னா, சட்டமன்ற உறுப்பினர் சகோதரர் வேல்முருகன் ஒரு சரியான கொச்சையான பேச்சை நான் கண்டிக்கிறேன். இந்த மாதிரி கொச்சையான பேச்சை அவர் பேசிக்கக்கூடாது. தமிழக வெற்றி கழக தலைவர் தம்பி விஜய் தேர்தலில், அதாவது தேர்வில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கம் தரும் வகையில் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறாரு. அதில் அரசியல் கருத்துக்கள் கூட சிறந்த பேசினாலும் மாறுபாடு உண்டு இருந்தாலும் அன்பின் நிகழ்ச்சியாக அது நடக்குது. பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் அவர்கள் அண்ணனாக தான் பார்க்குறாங்க. அண்ணன் அடிப்படையில் தான் அவர்கள் பேசுகிறாங்க. அவர்கள் அன்பை பரிமாறுறாங்க. குழந்தைகள் அவர் அண்ணனாக வீட்டின் ஒரு மகனாக பார்த்து பண்ணுற விஷயத்த ஒரு கொச்சைப்படுத்த வகையில் வேல்முருகன் நீங்கள் பேசுவது தவறு, அந்த தவறுக்கு நீங்கள் வருத்தம் தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தார். இதுக்கு பல்வேறு தரப்பினரும் தமிழிசை கருத்துக்கு ஆதரிச்சிட்டாங்க. அதே நேரத்தில் விஜய்க்கும் பல்வேறு தரப்பில் ஆதரிக்கிறது. தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துங்கள், அரசியல் கட்சிகளின் சில்லறைத்தனமான பேச்சுக்களை கண்டுகொள்ளாதீர்கள் என்றும் பல்வேறு தரப்பினர் கூறி வருகிறார்கள்.